Morning Moon. அமேசான்ல ட்ரோன் அன்பாக்சிங் பண்ண போறோம். அமேசான்ல ட்ரோன் வாங்கணும். சரி, இவன் நான் கட் பண்ண போறேன், அன்பாக்ஸ் பண்ண போறேன். ஹார்டா இருக்கு, பாக்ஸ் ஹார்டா இருக்கு. பாடா சின்ன கத்திரிக்கோலை வச்சு இவ்வளோ பெரிய பாக்ஸை கட் பண்ணும்போது ஆடாக தான் இருக்கும். பட் அதை வந்து கரெக்டாக கட் பண்ணினா கரெக்டாக கட் பண்ணலாம். என்னம்மா அன்பாக்சிங் குகன் வந்து இப்போ ட்ரோனை அன்பாக்சிங் பண்ண போகிறான். ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியல பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஹார்டாக தான் இருக்கும். ஐயோ, என் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதனால சரி ஓப்பன் பண்ணிட்டீங்களா குகன்? ஒரு பேக்கேஜ் ட்ரோன் பாக்ஸு. ஆமாம், அதாவது மக்களே 1650 ரூபாய்க்கு அமேசானில் ஒரு ட்ரோன் கொடுக்குறாங்க. ட்ரோன் எப்படி குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, ட்ரோன் பார்க்க போகிறோம். ஐயோ ஐயோ, நீ மாற்றி திருப்பி எடுத்துட்டடா. ஐயோ. அதாவது டிஜே ட்ரோன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த ட்ரோனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ட்ரோனாக இருக்குது. ஆனால் ரொம்ப தக்கையாக இருக்குது, வெயிட்டு இல்லை. இது குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரில, நம்ம யூஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். நார்மலாக டிஜே ட்ரோன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ வந்து சைனீஸில் வந்து இப்போது ரொம்ப லோ பட்ஜெட்டில் ட்ரோன் கிடைக்கிது. லோ பட்ஜெட் அண்ட் லோ வெயிட், ரொம்ப லோ வெயிட். சரி, இதுதான் அசலரேஷன். இதுதான் பேட்ரியோ? பேட்ரி பார்த்தியா யூஎஸ்பி மாரி, நம்ம நார்மல் மொபைல் சார்ஜர் மாரி கொடுத்துருக்காங்க பேட்ரி. ஃப்ரண்ட் எங்க? நீ எதுவும் பண்ணாதப்பா, உனக்கு தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் இங்கே இருக்குது. அதாவது இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 1650 ரூபாய்க்கு ஒரு ட்ரோன் கிடைக்கிதுன்னா அந்த ட்ரோனுக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரில. மெயினாக அசசரிஸ்னு பார்த்தா இதோட பிளேடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப லோ வெயிட். லோ வெயிட்? ஆமாம், அது ஒன்றும் பண்ண முடியாது, லோ வெயிட்டு தான். ஆனால் கேமராலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய குவாலிட்டிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப சேஃபாக இருக்கு. சேஃபாக இருக்குது. ஆனால் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதோட மேனுவல் படித்து பார்த்தா தான் தெரியும். மேனுவலில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிமோட்டில் வந்து மீடியா லைப்ரரி, வீடியோ டேப்பு, ஃபோட்டோகிராஃபர், கண்ட்ரோலு, த்ரோட்டல் இந்த ரொட்டேஷன். கண்ட்ரோலில் ஃபோன் வைக்க முடியுமா? ஃபோன் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்கோடு கொடுத்துருக்காங்க. மார்னிங் மூன் சேனலில் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது அமேசானில் மட்டும் ட்ரோன் ஆர்டர் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஏன்னா அந்த ட்ரோன் ஆர்டர் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஃபால்ட் வருது. அது ரீப்ளேஸ்மெண்ட்டு கொடுத்து ரீஃபண்ட் வாங்குறதுக்குள்ளே அவங்க திரும்ப வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கும் டைம் எடுக்கும். அது ஏன் அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சேலர்ஸ் அதிகமாகிட்டாங்க. அமேசானில் நான் எதுவும் குறை சொல்லலை. சேலர் வந்து கரெக்டாக டெஸ்ட் பண்ணி அனுப்புறதில்லை. ஏன் அமேசானில் வந்து இவ்வளோ சேலர் இருந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியல? ஏன் வந்து இந்தமாரி ஃபால்ட்டான ப்ராடக்ட் வருது? அப்போ வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆகிறது எல்லாருமே அமேசான் மேலே தான் கோவப்படுவாங்க. அதனால் நான் அந்த பேர் வந்து ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணோன்னா, நல்ல சேலராக அந்த ப்ராடக்ட் வந்து அமேசான் நேமில் தான் போகுது. அப்போ வந்து அதை டெஸ்ட் பண்ணி தான் அந்த ப்ராடக்டை வந்து கஸ்டமருக்கு அவங்க அனுப்பணும். அந்த தவறு நடக்குது. அதனால் நான் ஆர்டர் பண்ண ட்ரோனில் வந்து ஒரே ஒரு லீஃப் வந்து சுத்தவே இல்லை. இதுதான் அந்த ட்ரோனு. இந்த ட்ரோன் வந்து நான் ஆர்டர் பண்ணி கடைசியில் ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஆனது தான் மிச்சம். 1700 ருபீஸுக்கு இது ஆர்டர் பண்ணது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் பறக்கவே இல்லை, கண்ட்ரோலும் ஆக மாட்டேங்குது, ஒய்ஃபையோட பேரும் ஆக மாட்டேங்குது. எந்த ஒரு விஷயமும் டெக்னிக்கலாக இது வந்து ஒர்க்கே ஆகலை. அப்போது எந்த அளவுக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும்னு பார்த்துங்க. இது வந்து 1700. இதனால் நான் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆனேன். ட்ரோனு இந்த அளவுக்கு ஏன் டெஸ்ட் பண்ணாமல் அனுப்புனாங்கன்னு. Morning Moon.